ஏழை விவசாயியின் கதை. ஒரு சிறிய கிராமத்தில் ராஜா என்ற விவசாயி தனது மனைவி மீனா மற்றும் சிறிய பிள்ளை கண்ணாவுடன் வாழ்ந்தார். அவர்களுக்கு தன் சொந்தமாக இருந்தது சின்ன சின்ன வயல்கள் மட்டும். தினசரி வாழ்க்கை. காலை உதயத்திலேயே ராஜா வயலில் உழுது தன் நிலத்தில் விதைகளை போட்டார். மீனா வீட்டு வேலைகளை முடித்து சிறு கோழிகளையும் பசுவையும் பார்த்து கொண்டாள். கண்ணா பள்ளிக்கு சென்று வந்த பின் தந்தைக்கு உதவி செய்வான். அவர்களுடைய வீடு பழைய கூரை வீடுதான். ஆனால் அந்த சின்ன வீட்டில் அன்பும் சிரிப்பும் நிறைந்து இருந்தது. பிரச்சினை வந்தது. ஒரு வருடம் மழை வரவில்லை. நிலம் வறண்டு போனது. விதைகள் முளைக்கவில்லை. வயலில் பச்சை புல் கூட இல்லை. அந்த ஆண்டு ராஜா குடும்பத்துக்கு உணவு கிடைப்பதற்கு கடினமான சூழல் உருவானது. மீனா கவலையுடன், என்ன செய்வோம் ராஜா? நம் கண்ணாவுக்கு படிக்க வேண்டும். தினசரி சாப்பாடு கூட கடினமாக இருக்கிறது என்றாள். ராஜா மனம் நொந்து, கஷ்டம் வந்தால் நாமே உறுதியுடன் நிற்க வேண்டும். உழைப்பதையே விடக்கூடாது. கடவுள் நிச்சயமாக நம் உழைப்பை வீணாக்க மாட்டார் என்றார். திருப்பம். ஒரு நாள் அருகிலுள்ள நகரத்திலிருந்து ஒரு நல்ல மனசுக்காரர், அதாவது அரசு அதிகாரி கிராமத்துக்கு வந்தார். விவசாயிகளின் நிலைமை பார்த்து அவர்களுக்கு இலவச விதைகள், உரங்கள், நீர்ப்பாசன உதவி கொடுக்க ஏற்பாடு செய்தார். ராஜா உடனே அந்த விதைகளை எடுத்துக்கொண்டு இரவு பகல் உழைத்தார். மழையும் சிறிது பொழிந்தது. முடிவு. அடுத்த பருவத்தில் ராஜாவின் வயலில் பச்சை பயிர் அலைப்பாய்ந்தது. கண்ணா மகிழ்ச்சியுடன், அப்பா, நம் வயல் பசுமையாயிருக்கிறது. இனி நாம் பசியாக இருக்க வேண்டியதில்லை என்றான். மீனாவின் கண்களில் கண்ணீர், ஆனால் அது மகிழ்ச்சி கண்ணீர். கஷ்டம் எவ்வளவு வந்தாலும் நம் மனசு உடையாமல் உழைத்தால் நிச்சயமாக வாழ்க்கை வளம் தரும் என்று மீனா கூறினாள். ராஜா சிரித்தார். உழைப்பும் நம்பிக்கையும் தான் நம் குடும்பத்தின் வலிமை என்றார். அவ்வாறே அந்த ஏழை விவசாயி தன் உழைப்பாலும் குடும்ப அன்பாலும் நம்பிக்கையாலும் வாழ்வை அழகாக மாற்றிக்கொண்டார்.